இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. சரி, ஒரு முக்கியமான கம்பெனில அவளுக்கு வேலை கிடைக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலை சார். ஆனா இந்த பையன் போக கூடாதுங்கிறான். ஏன் போக கூடாதுங்கிற? என்ன நீ என்ன மேல் ஷாவனிஸ்டா? நீ என்ன ஆணாதிக்கவாதியா? இவங்க நம்மளுடைய உழைப்பிலிருந்து காசை பறிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் இல்லாத போது அப்போ இந்த மனுஷங்கிட்ட என்னதான் இருக்குன்னு சொல்லி நான் வாழ்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் ஒரு நாள் ஒரு தகவல் வருது இவளுடைய கலீக் கிட்ட இருந்து. ஐ சா யுவர் ஹஸ்பண்ட் இன் அ தியேட்டர் வித் அனதர் உமன் அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், யாரோட போய் தியேட்டரில் இருக்கிறேன்? நான் எதுக்கடி தியேட்டர் போகிறேன்? நான் எங்கேயோ சிவனே காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரேன். நீ சொல்கிறேன், நீ இந்த தியேட்டரில் இந்த நம்பர் சீட்டில் நீயும் ஒரு பொண்ணு உட்கார்ந்துருந்தீங்க. யார் அது? பொண்டாட்டி அம்மா வீட்டில் இருக்கா, குழந்தை இந்த அம்மா வீட்டில் இருக்கு. நீ உன்னுடைய பழைய காதலியோட நீ சினிமா பார்க்குற. இந்த செலவுகளுக்கெல்லாம் காசு நான் கொடுக்கணுமா? குழந்தைய அவரே வச்சுக்கிட்டோம். பை தட் ஐ கேன் ஒர்க் ஆல்சோ, ஐ கேன் ஏர்ன் ஆல்சோ, ஐ கேன் சேவ் தட் ஃபார் தி சைல்டு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா பாருங்க. ஜட்ஜி இப்படி நிமிர்ந்து பார்த்தா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறவங்கள தான் பார்த்தது. அப்போது ஒவ்வொரு தடவையும் என்னுடைய சிறகுகளை வெட்டிட்டு பறந்து போன எப்படி முடியும்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இது வழக்கு எண் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேடம் அவங்க எடுத்து நடத்தின வழக்குகள் பற்றி நம்மள்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த வாரம் ஒரு வழக்கோட காத்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்கள். நம்முடைய நக்கீரன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த குடியரசு தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சமூகம் நல்லிணக்கத்தோடு வாழ நமக்கு கான்ஸ்டிடியூஷன் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறது. நமக்குள்ள ஹிந்து, முஸ்லீம் அல்லது கிறித்துவர் என்கிற மாறுபாடுகளை எல்லாம் மறந்து நம்ம பிரியாணியும் சாப்பிடுவோம், கேக்கும் சாப்பிடுவோம், நம்ம வீட்டு பொங்கலும் சாப்பிடுவோம். அப்படித்தான் நாம் இவ்வளவு காலமும் வந்தோம். அந்த பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை மீண்டும் கொண்டு வர இந்த குடியரசு தினம் நமக்கு ஒரு வாய்ப்பாக அமையட்டும். உங்களோட இதை பொருத்தமான வாழ்த்து சொல்கிறதுக்கு வேறு ஆள் கிடையாது. இந்த எபிசோடில் என்ன வழக்கு மேடம்? இந்த எபிசோடில் நம்ம சுகந்திங்கிற ஒரு பெண்ணோட வழக்கை பற்றி பேச போகிறோம். தொடர்ச்சியாக பெண் வழக்கே வருதில்ல, பரவாயில்ல. ஆண்களும் எப்படி இருக்கணும்னு கற்றுக்கணும் இல்லையா? அதுக்கு இது ஒரு மார்க்கமாக இருக்கும்னு வைங்க. சரியா? இதில் சுகந்தி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பெண், நல்லா படித்த பெண்ணு. அவங்க ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி சில பிரச்சனைகளால் அந்த திருமணத்திலிருந்து வெளியே வந்த பெண். அவங்க வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போது அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இங்கே ஒரு நல்ல வேலை கிடச்சிது. நான் கம்பெனி பேரை சொன்னால் அது வேறு மாதிரி ஆகிடும், அதனால் சொல்லலை. ஸோ ஒரு முக்கியமான கம்பெனி, எல்லோரும் அறிந்த கம்பெனியில் அவங்களுக்கு வேலை கிடைக்கிது. அப்படி போய் சேரும்போது தான் இந்த கதையினுடைய கதாநாயகனை பார்க்குறாங்க. இந்த பொண்ணு நல்லா வெள்ளை வெளியேர்னு அழகாக இருப்பாள். பையன் கொஞ்சம் மாநிறம் என்று சொல்லக்கூடிய கருமாநிறம் அப்படி இருப்பார். எதுவாக இருந்தால் என்ன, நல்லபடியாக பழகக்கூடிய ஒரு மனிதனாக தான் அந்த சுகந்தி அந்த பையனை பார்த்தது. அப்புறம் ஒரே டைமில் தான் பஸ்ஸில் எல்லாருமே போவாங்க. ஒரு 10 பேர் உட்காந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு வருவாங்க. அந்த 10ல் 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேர் இருப்பாங்க. அப்படி சாதாரணமான பழக்கத்தில் ஆரம்பித்த இந்த விஷயம் மெல்ல மெல்ல தே பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவருக்கு டிவோர்ஸை ஃபேஸ் பண்ணுற போது இருந்த கஷ்டங்கள் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ரொம்ப ஆறுதல் சொல்லி, ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா பாவம், இதெல்லாம் வந்திருக்கவே வேண்டாமே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, இதெல்லாம் பேசி சொல்லும்போது வழக்கம் போல் ஒரு ஆறுதல் சொல்லுகிற ஒரு மனிதனை பார்க்கிற போது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பழக தோணும். அப்படித்தான் பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த பையன் பெங்களூரில் ஒரு வேலை கிடச்சி போயிடுறாப்புல. அவர் போன பிறகு இந்த பொண்ணு இங்கே தான் இருக்காங்க. அப்போ அந்த ஒரு 2 வருஷம் அவங்களுக்குள்ளே எந்த தொடர்புமே இல்லாமல் கட்டாகி போயிடுது. இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் அவளுக்கு தெரிய வருது. இவர் மலேசியாவில் படிச்சிருக்காரு, மேல் படிப்பு MBA என்னவோ படிச்சிருக்காரு.
அப்படி படிக்கிற பொழுது ஒரு பெண்ணோட லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் வச்சு இருந்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது. ரொம்ப கேஷுவலாக ஒரு ஃபோன் அழைப்பில் கேட்கும்போது, டெலிஃபோன் அழைப்பில் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த நேர்மை வந்து அவளுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியா அப்படின்னு. ஸோ ஆரம்பத்தில் வந்து இது ஒரு பெருசாக எடுத்துக்கலாங்க. சரி, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர், இப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அந்த மனுஷன் வந்து ஒரு பெண்ணோட லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. அது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. சரி, இதுதானே நடந்திருக்கு அப்படின்னு சாதாரணமாக எடுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த பெண்ணுக்கும் அங்கே ஒரு வேலை கிடைக்கிது பெங்களூரில். ஸோ நான் சொன்ன வந்தது வந்து முதல்ல பையனுக்கு கிடைச்சதுன்னு சொன்னேன்னா, முதல்ல பொண்ணுக்கு தான் பெங்களூரில் வேலை கிடைச்சது. அப்புறம் ரெண்டாவது கொஞ்ச நாள் கழித்து இந்த பையனுக்கும் அந்த இடத்துல வேலை கிடைக்கிது. நான் என் வயசின் காரணமாக தான் பையன் அப்படின்னு சொல்கிறேன்னு ஒழிஞ்சு மரியாதை குறைவாக சொல்லணுங்கிறதில்ல. அதை வந்து நம்முடைய நேயர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் போகிறப்பில் போய் உடனே தங்கருக்கு எங்கே கிடைக்கும்? ஏன்னா இவங்க தானே ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதனால் அந்த தங்கரை எடுத்து போய் வாங்க இங்கே வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அங்கேயே இருக்கிறாங்க, ஒரே இடத்துல கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டு அப்படி இருக்காங்க. பட் நாட்கள் செல்ல செல்ல அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பு வந்துடுது. ஸோ இருவரும் ஒரு கூரையின் கீழே ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இதுதான் விஷயம். ஆனால் இந்த விஷயம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. யார்? மாப்பிள்ளை பையனுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அப்போ கொஞ்ச நாள் கழித்து ஏதோ ஒன்று இந்த மாதிரி வரும்போது இந்த பையன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த பையன் சொல்கிறான், இல்லைம்மா நான் வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த பொண்ணை யார், என்ன, ஏது விஷயம்லாம் சொல்லும்போது இது சொல்கிறாங்க. சரி, அப்போ நீ இருக்கிறையில குடியிருக்கிறையில அந்த வீட்டுக்கு அந்த பொண்ணை வர சொல்ல, நாங்களும் வரோம், பொண்ணை அங்கே பார்த்துடுறோன்னு. அது வரைக்கும் இவங்க சொல்கிறதே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூரையின் கீழே தான் இருக்கிறாங்க, அண்டர் ஒன் ரூஃப்னு இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து பார்க்குறாங்க. பொண்ணெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கிறா பொண்ணு. அது சரி, என்ன படிச்சிருக்கேன், என்ன இது ஜாதி என்ன, அது மதம் என்னன்ட்டு எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் கேட்டுட்டு வேலைக்கு போறியா, இது எங்களுக்கு ஒரே பையன் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்கு உறுத்துற விஷயம் என்னன்னு சொன்னால், ஷீ இஸ் அ நான் வெஜிடேரியன் அண்ட் தே ஆர் வெஜிடேரியன்ஸ். பட் டு ஹர் அந்த பையனும் வந்து இவளோட சேர்ந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டதுனால இவ அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கலை. சரி, அவங்கெல்லாம் கேட்டுட்டு போகிறாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. அப்போ சொல்லிடுறாங்க, கல்யாண செலவு முழுக்க பெண் வீட்டார் தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே, ஏற்றுக்கலாம். சரி, ஏன்னா அவளுக்கு இது ரெண்டாவது கல்யாணம். ஒரு மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க அம்மா மட்டும் சொல்கிறாங்க, பொண்ணும் பையனையும் பார்த்தாக்கா வந்து பௌர்ணமியும் அமாவாசையும் மாதிரி எரியுதே அப்படின்னு நினைக்கிறாங்க. அம்மா, போன தடவை நீ நல்ல மாப்பிள்ளை தான் பார்த்து கொடுத்த, என்னாச்சு? இவர் அப்படி இல்லைம்மா, நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லி தான் அவள் கல்யாணம் பண்ணுறான். ஆனால் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லிடுறாங்க, நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நீங்கள் வந்து கல்யாணம் வைக்கணும், நீங்கள் தான் கல்யாண செலவு செய்யணும். அது எப்படி செஞ்சால் என்ன? ஆனால் இவங்க வந்து இல்லை, எங்களுக்கு ஒரே பிள்ளை, இதான் கல்யாணம் அவனுக்கு, அதனால் நாங்கள் இந்த மாதிரி செய்யணும்னு நினைக்கிறோம், நீங்கள் செய்யுங்க. சரி, இவ்வளோ தானே இவங்களுக்கு ஆசை, விடுமா அப்படின்னு. பையன் நல்ல பையன் சொல்கிறேன், உனக்கு பிடிச்சிருக்குங்கிற, உன் வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் எல்லாமே செய்கிறாங்க. செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப கொஞ்ச நாள் இங்கேருந்து ஒரு மாதம் வரைக்கும் மாமியார் வீட்டிலலாம் இருந்து பார்க்குறாங்க. பட் அப்போ தான் இந்த மனிதனிடம் ஒரு வித்தியாசம் தெரியுது. இது வரைக்கும் தனியாக இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதோ அல்லது எது எப்படின்னெல்லாம் ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனால் இங்கே வந்தப்புறம் எல்லாமே வந்து அவங்க அம்மா சொல்கிற மாதிரி தான் இவர் கேட்குறாரு அப்படிங்கிறத அவள் கவனிக்கிறாள். அப்புறம் அவங்க அம்மாவும் ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வந்த உடனே ஏதாவது வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் போகிற இடத்துல ஒரு நல்ல சுடிதார் கிடைக்கிது, வாங்கணும்னு நினச்சா வாங்கிட்டு வருவாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாரு, நீ வெளியே போயிட்டு இங்கே உள்ளே வரும்போது நீ என்ன வாங்கிட்டு வரையோ அதெல்லாம் எனக்கு காட்டிட்டு தான் நீ உன் ரூமுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு. என்ன மேம் புது ரூல்ஸாக இருக்குது? இவளுக்கு வந்து ஆச்சரியம், வேறு சுடிதார்னா காட்டிடலாம், நான் வேறு ஏதாவது டைப் ஆஃப் இன்னர் வேர் கூட நான் வாங்கலாம், எங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அல்லது நாங்கள் ஸ்விம் பண்ணணும்னு நினைக்கலாம், அதுக்காக ஒரு ஸ்விம் சூட் வாங்கியிருக்கலாம். ஏன்ப்பா இதெல்லாம் வந்து அவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க? எங்கள் வீட்டில் அதெல்லாம் கிடையாது. நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன், கொண்டே என் கபோர்டில் வீசிடுவேன், நான் எப்போ எடுத்து போடுறேன்னா நோபடி வில் பாதர் அபவுட் இட். இல்லை, எங்கள் அம்மா பாவம் ஆசைப்படுறாங்க, இதில் என்னம்மா இருக்குது? நான் ஒரே பையன் வேறு, வீட்டில் பொன் குழந்தையும் இல்லை, அதனால் அப்படி. சரி, அதுக்கப்புறமா
கிச்சனில் போய் சரி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுட்டு வர மாட்டாங்க. அதனால் இந்த பொண்ணு செய்யும்போது ஒரு அம்மாவாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, இல்லை பாரு இதில் இப்படி போடுமா, இது போட்டால் சரி, இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக செய்கிற வரைக்கும் பார்த்துட்டு இல்லை இதை விட பெட்டராக இது பண்ண முடியும், சுமாராக தான் இருந்தது, பையன் இப்படி இருந்தால் சாப்பிட மாட்டான், அவன் வந்து நாக்கு நல்ல வன்மையாக படித்தவன், அவனுக்கு இது மாதிரி. ஸோ எது செஞ்சாலுமே அதில் என் பையனுக்கு அப்படிங்கிறதே இருக்கும்போது, அத்தை எனக்கும் அவர் புருஷன், அத்தை என் புருஷனுக்குன்னு நான் செஞ்சேன் அத்தை அப்படின்னாப்புல, நீ வேணா வச்சுப்பாரு, டேய் தம்பி எப்படிடா இருக்குது அப்படின்னு அந்த அம்மா கேட்கும். அம்மா உடனே இவன் என்ன பண்ணுவான், அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி, என்னம்மா உப்பு காரமே இல்லாமல் இருக்குது, ஓ நீ செஞ்சியா அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த பொண்ணு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கல்யாணங்களில் ஆண்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போ தான் உங்களை நம்பி வந்திருக்கிறா, உங்களுக்காகவே வந்திருக்கா, சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்புறம் எதுவானாலும் சாப்பாடு பரிமாறுறதுன்னா, நீ உட்காந்துக்கோ, நீ அப்படியே டேபிள் அந்த பக்கம் உட்காந்துக்கோ, நான் பரிமாறுறேன் அப்படின்னு போட்டு அவனுக்கு தோசை தான் பிடிக்கும், தோசைக்கு இந்த சட்னி தான் பிடிக்கும், இதுதான் செய்வேன், அவன் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த தான் குடிப்பான். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சட்டம், அந்த திட்டத்துக்குள்ளேயே தான் மகன் இருக்கிறார். பிஹெச்கே 2 பிஹெச்கே மாதிரி மேம், பிஹெச் 2Kன்னு வச்சுக்கலாம், 2 கிச்சன் இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. இல்லை அது உண்மையில் கிச்சனே வைக்க வேண்டாங்க, ஒருத்தர் புரிஞ்சுட்டா போதும். அல்லது அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க சமைச்சிக்கலாம், இவங்களுக்கு வேணுங்கிறத இவங்க சமைச்சிக்கலாம், அப்படி இருக்கிறவங்கள கூட நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பிரச்சனைகள் அவளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அப்புறம் பார்க்குறா, பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கே அப்படிங்கிறாரு. இல்லை எல்லாம் சரியாக போயிடும், நீ கவலைப்படாத. ஆமாம் நீ என்ன சம்பாதிக்கிற, இல்லை நான் இப்போ தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன், இங்கே சுமாரான வேலை தான்மா, சரி நானும் வேலை தேடிட்டே இருக்கேன், ஏன்னா இப்போ நம்ம பெங்களூருக்கு திரும்ப வந்துட்டோம், அதனால் நானும் கொஞ்சம் பார்த்தேன்னா ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி ஒரு முக்கியமான கம்பெனியில் அவளுக்கு வேலை கிடைக்கிது, ஃபஸ்ட் கிளாஸ் வேலை சார், ஆனால் இந்த பையன் போகக்கூடாதுங்கிறான். ஏன் போகக்கூடாதுங்கிற, இல்லை வேண்டாம், நான் சொன்னால் நீ கேட்டு தான் ஆகணும். என்ன நீ என்ன மேல் ஷாவனிஸ்டா, நீ என்ன ஆணாதிக்கவாதியா, ஏன் என்ன வேலைக்கு போக வேண்டாங்கிற, நான் வேலைக்கு போகும்போது தானே நீ என்னை காதலிச்ச, நான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லலை, இந்த வேலைக்கு ஏன் போக வேண்டாம், இந்த வேலைக்கு தான் போக வேண்டாம்னு சொல்லு, ஏன் போக வேண்டாம் அது நீ சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு நீ வீட்டில் இருந்து எனக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசை, அதனால் நீ வேலைக்கு போக வேண்டாம். அப்படிலாம் இருக்க முடியாது. வி ஹவ் டிசைடட் டு கோ ஃபார் ஜாப், நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சோம், இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம முன்னேறணும்னு நினச்சோமேப்பா, நீ ஏன் வேலைக்கு. அப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து விடாமல் ஏன்னு கேட்டால், இல்லை நீ அந்த வேலைக்கு போனேன்னா என்னை விட டபுள் சம்பளம் வாங்குவ, எனக்கு அது ஏற்க முடியலை, அது ஏற்றுக்கவே என்னால் முடியலை, அப்புறம் உன்னோட கை ஓங்கிடும். ஆமாம் இதெல்லாம் எந்த காலத்து கதையெல்லாம் நீ பேசுகிற, இப்போ நான் வாங்கினாலும் அடுத்து ஒரு பெட்டர் ஆஃபர் வந்தால் நீ கூட நல்ல வேலையில் ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு. அப்புறம் 2-3 வேலையெல்லாம் பார்க்குறேன், எந்த வேலைக்கும் அவன் விட மாட்டேங்கிறான் சார். என்னென்னா அது இப்படி இது அப்படி, இது அந்த கடைசிக்கு போகணும், அது முடியாத, அங்கே 4 ஆண்கள் தான் வேலை செய்கிறாங்க, நீ தான் ஒரே பெண்ணு, அங்கே போகாத, காரணமே இல்லாத காரணங்களை கண்டுபிடிச்சி சொல்கிறாப்புல. ஸோ ஷீ அண்டர்ஸ்டுட், நீ நான் வேலைக்கு போகிறத விரும்பலை, சரி நான் வீட்டில் இருந்தபடியே வேறு ஏதாவது படிக்கிறேன், நான் படித்த வேலைக்கு இந்த மாதிரியான ஐடி இண்டஸ்ட்ரீஸில் தான் போக முடியும், நான் மாண்டிசோரி படிக்கிறேன், கல்வியை படித்தேன்னா குழந்தைகளுக்கான நர்சரி ஸ்கூலில் எங்கேயாவது வேலை கிடைக்கும், அது எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும், நீயும் சந்தோஷமாக இருப்பேன், நான் அதை படிக்கிறேன். ஸோ அதை படிக்கிறான். அந்த படித்து அந்த வீட்டில் இருந்து அப்படியெல்லாம் இருக்கும்போது அவள் ப்ரெக்னென்ட் ஆகிறா. ப்ரெக்னென்ட் ஆகி திரும்ப நேராக வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க, ப்ரெக்னென்ட் ஆகிருக்கான்னு தெரிஞ்ச உடனே. இவன் நினைக்கிறான் நம்ம அம்மா வீட்டுக்கு தான் போகிறோன்னு. அவர் நேராக தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் என்னம்மா இப்படி இருக்க என்னென்னலாம் கேட்டுட்டு அப்புறம் இவ 1 வாரம் இருந்து பார்க்குறா, எப்படியாவது மேனேஜ் பண்ணலான்னு. பட்டு அந்த அம்மாவுக்கு பொன் குழந்தை வளர்த்தி பழக்கம் இல்லாததுனால இவளை எப்படி கவனிச்சுக்கணும்னு அந்த அம்மாவுக்கு தெரியலை. அப்புறம் 1 வீக் கழித்து இவ சொல்கிறா, இல்லை நான் அங்கே போய் அம்மா வீட்டில் 1 வீக் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் அப்படியே 1 வீக்குங்கிறது 1 மந்த்து 1.5 மந்த்து. ஏன்னா அந்த அம்மா கொஞ்சம் பக்குவமாக பார்த்து எல்லாம் செஞ்சிடறாங்க. தென் அந்த ப்ரெக்னென்சி பீரியடில் அவள் ஒரு வேலைக்கு போகிறா, அவன் ஒரு வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த சமயத்தில் தான் அவள் பார்க்குறா, குழந்தை பிறக்கிற அந்த அதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரெக்னென்சி பீரியடில் தான் பார்க்குறா, ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஒத்த ரிங்கு வருது ஃபோனில். வந்த உடனே இவன் கட் பண்ணிடுறான். ஏங்க கட் பண்ண, இல்லைம்மா அது கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னான். 2வது ஒத்த ரிங்கு வரும்போது கையை எடுங்க அப்படின்ன உடனே அதுவே கட் ஆகிடுது.
ஸோ இவளுக்கு சந்தேகம். ஒரு ரிங் அடிச்சுட்டு வைக்கிறாங்கன்னா தட் இஸ் எ சிக்னல். யாருங்க பேசுகிறா? இல்லை எவனாவது வேண்டாத பையனாக இருப்பான் அப்படிங்கிறப்பில்ல. ஆனால் அவளுக்கு சந்தேகம் வந்துடுது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. அப்புறம்தான் மெல்ல மெல்ல தெரிய வருது, இவன் அந்த பழைய உறவு இருக்குது பாருங்கள், அந்த பொண்ணு பேர் பூமிகா. ஒரு பெண்ணோட லிவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலே அவளோட அப்படின்னு தெரியுது. இவங்க 2 பேரும் காதலிச்சிருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியும் போதே பூமிகா என்டர் பண்ணுறா. ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்துட்டு, என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்துருக்கீங்க, நான் தான் நடுவில் உட்காருவேன். அதாவது அவள் இவனை பொசசிவாக பார்க்குறான். ஸோ இதெல்லாம் பார்த்தனால இவளை நீங்கள் கட் பண்ணிடணுங்க, இது நம்ம வாழ்க்கைக்கு உகந்ததல்லன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அப்புறம் தான் பெங்களூர் போனது. இப்போ திடீர்னு எப்படி ஃபோன் கால் வருது. நான் ஃபோன் எடுத்து பார்க்க போகிறதில்ல, பட் ஐ ஆம் ட்ரூ டு யூ, யூ மஸ்ட் ஆல்சோ பி லைக் தட், நீ எனக்கு சொல்லு அப்படின்னு ஒரு 4-5 நாள் விடாமல் சொன்னோம்னா, ஆமாம் பூமிகா தான் எனக்கு ஃபோன் பண்ணினா அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு ஃபோன் பண்ணா? இல்லை ஏதோ ஒரு விஷயம் கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணான். ஏதோ ஒரு விஷயங்கிறது என்ன பர்சனலாக? நோ, நான் கம்பெனி சம்மந்தமாக ஏதோ கேட்கணுன்னா அது ஏன் நான் இருக்கும்போது பேச வேண்டியது தானே, அதை கட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன உனக்கு அப்படின்னு. பட் ஸ்லோலி அவங்ககிட்ட சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் குழந்தை பிறந்து எடுத்துகிட்டு போகணும். போய் ஒரு 14 நாள் கழித்தோடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, குழந்தை பிறந்ததே ஒரு சர்ஜரியில் தான் பிறக்குது, சி செக்ஷன் பண்ணி தான் குழந்தை பிறக்குது. குழந்தையை கொண்டு போய் என்சியூவில் வச்சுருவாங்க, குழந்தைகளுக்கான இது. அங்கே நேட்டல் இதுதான் ஐசியூவில் வைக்கிறோமில்ல, அது மாதிரி நேட்டல் சியூ. ஸோ அதில் வச்சுருக்குறாங்க. இந்த இவங்க அம்மா தான் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாமியார் வராங்க. மாமியார் வந்தவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் அம்மா மட்டும் குழந்தைய பார்த்துட்டாங்க, நான் பார்க்க வேண்டாமா, நான் குழந்தைய பார்க்கணுன்னு. அம்மா நானே இப்போ பார்க்க முடியாது, நான் இந்த இடத்துல இருக்கேன் சர்ஜரி பண்ணி, குழந்தை அந்த இடத்துல இருக்குது, எல்லாரும் ஒரே நேரத்தில் பார்க்கணும். அது எப்படி உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற உரிமை எங்கள் அம்மாவுக்கு கிடையாதான், எங்கள் அம்மா பார்த்தே ஆகணும். சரின்னு நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த பொண்ணு தான் படுக்கையில் படுத்துருக்கேன். அந்த அம்மா அங்கே போனாக்கா அந்த நர்ஸ் எல்லாம் சத்தம் போடுறாங்க, ஏம்மா ஒரு தடவை சொன்னால் உங்களுக்கு தெரியாதா, சீக்கிரம் இன்ஃபெக்ட் ஆகிடும் குழந்தைகளுக்கு, அது ஏதோ ஒரு கஷ்டத்தில் பிறந்த ஒரு குழந்தை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த குழந்தைக்கு. ஸோ அப்போவே என்ன இது என் குழந்தை உன் குழந்தை எங்களுக்கு தான் உரிமையானது அப்படிங்கிற மாதிரி வாத பிரதிவாதங்கள்லாம் வருது. இதெல்லாம் முடிச்சுட்டு இவ அம்மா வீட்டுக்கு போகிறா, டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 15 நாளில் குழந்தைய எடுத்துகிட்டு இங்கே வரணும்னு கட்டாயம் சொல்கிறாங்க. எந்த வீட்டிலையுமே குழந்தைய எடுத்துகிட்டு 15 நாளில் வர சொல்ல மாட்டாங்க. மினிமம் ஆஃப் 3 months, சம்டைம்ஸ் 5 months கூட ஆகும் இல்லையா, அதுதான் ரெகுலர் நடைமுறை. ஆனாலும் அத்தனை வலி, சர்ஜரி பண்ண வலியும் வச்சுட்டு இந்த பொண்ணு குழந்தைய எடுத்துகிட்டு இவங்க வீட்டில் வைக்கிறேன். இவங்க வீட்டில் வச்சு அம்மாக்கிட்ட மாமனார்கிட்ட எல்லாம் காட்டி வரும் வச்சு, சரி ஒரு வாரம் கழித்து நான் திரும்ப அங்கேயே போகிறேன். ஏன் அங்கே போகிற அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்குறாரு. ஏங்க உங்கள் அம்மாவுக்கு குழந்தைய தூக்கக்கூட தெரியலைங்க, ரொம்ப தடுமாறுறாங்க பாருங்கள், அவங்க எடுக்கும் போதெல்லாம் எங்கே குழந்தை நழுவிடுமோன்னு இருக்குது, அவனும் வீருன்னு கத்துறா, அவளை பொன் குழந்தை, அதனால் வீலுன்னு கத்துறா, வேற எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க, நான் ஒரு 2 months இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாகிட்டையெல்லாம் சொல்லிவிட்டு, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு குளிக்க வைக்க தெரியல குட்டி குழந்தைய. இதெல்லாம் வழக்கமாக அனுபவங்களில் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் என்ன பண்ணுறா, திரும்ப அந்த வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுறா. அங்கேயே ஒரு 4 மாதம் இருந்துட்டு அப்புறம்தான் வரா. இதுக்கு நடுவில் பழையபடி கதைகள் ஒவ்வொன்றா ஆரம்பிக்குது. இப்போ இவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிது. பழைய கம்பெனியில் இருக்கிறவங்களே கூப்பிட்டு, அம்மா இந்த கம்பெனியில் உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, நல்ல வேலை அது, நீ விடாதே பிடிச்சிக்கோ. இவர் சொல்கிறாரு, ஆமாம் அங்கே 4 ஆம்பளைங்க தான் இருக்காங்க, நீ மட்டும் போக போறியா அப்படின்னு. அது எப்படிங்க உங்களுக்கு அங்கே 4 தான் இருக்காங்க, 4 இருக்கா 40 இருக்கான்னு எனக்கே தெரியாது, நீங்கள் எப்போ பார்த்தீங்க? இதுக்கு நடுவில் இவ இருக்கும்போது, அதாவது அந்த ஸ்கூலில் கல்வி படிச்சுட்டு, குழந்தைகளுக்கான கல்வி படிச்சுட்டு நர்சரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா பாருங்கள், அப்போ கூட அவள் கையில் என்ன இருக்குதோ காசு அது எல்லாம் இவர் தான் வாங்கிப்பார். இவர் செலவு செய்ய மாட்டார். நான் பார்த்த சோ நீங்கள் இல்லைங்க, அப்போல்லாம் வேறு மாதிரி இருந்தீங்க, இப்போ ஒரு பைசாவும் நான் தான் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஏன் நீ கொடுத்தா என்ன, ஆண்கள் சம்பாரித்து பெண்கள் கையில் கொடுக்கணும்,
பெண்கள் சம்பாரிச்சா ஆண்கள் கையில் கொடுக்கக்கூடாதா? நான் என்ன ஒட்டு மொத்தமாக அவங்ககிட்ட வாங்கிட்டேன் அப்படின்னு அவர் கேட்குறார். ஆனால் அது எல்லாம் அவள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கா. அவள் எப்போ கேட்டாலும் கொடுக்குறா. பட் அவள் மனசில் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு, இவங்க நம்மளுடைய உழைப்பிலிருந்து காசை பறிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, நமக்குன்னு செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போது ப்ரெக்னன்சி டைமில் அம்மா வீட்டில் தான் செய்யணும்னு என்ன இருக்குது? நீ கூட்டிகிட்டு போகலாம், ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஏம்மா நான்வெஜ் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா? வா, நான் கொண்டு போய் வைக்கிறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு தானே பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு தானே பிடிக்காது, நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்லலாம், செலவுக்கு கொடுக்கலாம். குழந்தைக்கு ஏமா ஒரு டைப்பர் வாங்கணும், எதுக்கு 1 2ன்னு வாங்கிட்டு இருக்காங்க? நான் பாரு 4 டசன் வாங்கிட்டு வந்து போட்டுட்டேன், குழந்தை வளர வளர யூஸ். இதுதானுங்களே பெருந்தன்மை. அப்போ அதெல்லாம் இல்லாத போது அப்போ இந்த மனுஷங்கிட்ட என்ன தான் இருக்குன்னு சொல்லி நான் வாழ்கிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பா சாயலில் இருக்குது. அப்போ அவங்க வீட்டில் கேட்குறாங்க, ஏன் அப்பா சாயலில் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் குழந்தைய பிடிக்காமல் போயிடுச்சானே. அப்போ இவ சொல்கிறா, இல்லை எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை அவ்வளோதான், அது கருப்பா சிவப்பான்னு எங்கள் அம்மா வந்து ஒரு நாளும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த குழந்தைக்கு ஆனால் அப்பாவுடைய அம்மாவையும் ரொம்ப பிடிக்குது, இதுவும் ரொம்ப பிடிக்குது. அப்புறம் என்னாச்சு, இப்படி தான் போகுது. அப்புறம் அந்த வீட்டுக்கு போனாக்காலே அங்கே தான் இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க. இவளால் அங்கே இருக்க முடியலை. நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது, நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலே அந்த பொண்ணையே பக்கத்தில் கூட வந்து நிற்காத மாதிரியெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஷி டிசைட் பண்ணுறான், சரி நம்ம 2 பேரும் பேசலாம் வாங்க, கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, சிலது சரி பண்ணிட்டு போகிறது அவசியம். ஏன்னா இங்கே என்னால் இருக்க முடியல, எனக்கு வயிறார சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, நான் விரும்புகிற விஷயம் எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நானும் நீங்களும் தனித்து ஒரு 5 நிமிஷம் கூட பேச முடியாத நிலைமையாக இருக்குது. ஸோ நான் இதை பற்றி ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வெளியே வாங்க. ஸோ சொல்லி பார்க்குறான். இவன் வந்து அப்படியெல்லாம் விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு வர முடியாதுன்னு. எனக்காக வந்து எங்கே வேணால் வருவேன்னு சொல்லிட்டு வந்தீங்க பெங்களூர் வரைக்கும், இப்போ இங்கே சென்னையிலேயே இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல இருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நீ இங்கே தான் இருக்கணும். ஸோ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாப்புல. அப்படியானா நீ குழந்தைய இங்கே விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன, குழந்தை உனக்கு மட்டும்தான் சொந்தமா, எனக்கு சொந்தம் இல்லையா? அப்போ எனக்கு வேண்டாமா குழந்தை அப்படின்னா ஒன்று பண்ணு, ஒரு வாரம் நீ அங்கே வச்சுக்கோ, அதாவது ஒரு 5 டேஸு, அப்புறம் 2 டேஸ் வேணால் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அவர் சொல்கிறப்ப பையன் சொல்கிறாரு, அது எப்படி, இங்கே இருந்தால் எங்கள் அம்மா, நீ வேலைக்கு போகிற, இங்கே இருந்தால் எங்கள் அம்மா குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவாங்க, அது அப்புறம் இந்த 4-5 நாள் போயிட்டு நீ வேணால் 2 நாளில் வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து விட தெரியாதா? அது செய்வாங்க தானே. இது ஒரு பக்கம் நடக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அந்த பையனுடைய அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அவங்களுக்கு ஒரே பையன் வேறு, அதனால என்னடா பிரச்சனை இப்படி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவ வந்து கேட்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் பணம் இல்லை, அதனால் உன்னுடைய நகையை கூட அம்மாவோட நகையும் போட்டு எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து சர்ஜரி பண்ணலான்னு. இவளுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனால் சந்தர்ப்பம் எப்படின்னா, நான் மாமனார் உயிரோடு இருக்கணும் அவர், அதனால் என்ன பண்ணுறா, தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு அந்த நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்றான். ஸோ அவருக்கு போய் சர்ஜரி பண்ணுறாங்க, அது முடிச்சுட்டு திருப்பியும் வர்றாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து எந்த வேலையாக இருந்தாலும் பணம்னு வருகின்ற பொழுது முழுக்க இவளை மட்டுமே சார்ந்திருக்கிற ஒரு கூட்டமாகவே அது மாறிடுச்சு அப்படின்னு அவளுக்கு மனசில் விழுது. இதுக்கு நடுவில் ஒரு நாள் ஒரு தகவல் வருது இவளுடைய கலீக் கிட்டேருந்து, ஐ saw your husband in a theater with another woman அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கு பயங்கர ஷாக்கு. நேராக வீட்டிலேருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாள். போயிட்டு எங்கே உங்கள் பிள்ளை அப்படின்னா, இதை வந்துடுவாம்மா, என்ன எப்படி இருக்கிற, என்ன நான் எங்கே நல்லா இருக்கேன் அப்படிங்கிற இவ. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வந்ததுக்கப்புறம் நீ வா, வெளியே வா நீ முதல்ல அப்படின்னு. ஏன் வீட்டுக்குள்ளே போய் தான் உட்காந்து பேசுங்களேன், என்ன ஆகிடும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா இது என் வாழ்க்கை, தயவு செய்து ஒன்றும் பேசாதீங்க அப்படின்ட்டு நீ வெளியே வா, வாசலுக்கு வா நீ முதல்ல, வெளியே வந்து தான் நான் பேச முடியும் உங்ககிட்ட. அம்மா யாரோட போய் தியேட்டரில் உட்கார், நான் எதுக்கடி தியேட்டர் போகிறேன், நான் எங்கேயோ சிவனே காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரேன் நீ சொல்கிறேன். நீ இந்த தியேட்டரில் இந்த நம்பர் சீட்டில் நீயும் ஒரு பொண்ணு உட்காந்துருந்தீங்க, யார் அது அப்படின்னு அவள் கேட்குறா.
அவன் வந்து என்னென்னவோ கதை சொல்லி பார்க்குறான். நான் சொல்கிறேன் அது வந்து கதை பூமிக்கா, சாரி நான் சொல்கிறேன் அது பூமிக்கா தானே அப்படிங்கிறேன். அப்புறம் அதான் கண்டுபிடிச்சிட்டியல்ல, இதோட விடு. நான் சினிமாவுக்கு போயிருந்தேன், அவளும் அந்த பக்கம் வந்தா, அதனால் வந்து அந்த வேறு சீட்டு தான் அவளுக்கு. அப்புறம் வந்து நான் இருக்கேன்னு வந்து பக்கத்தில் உட்காந்தான். ஸோ அந்த அளவுக்கு நீ போயிட்ட இல்லையா. பொண்டாட்டி வந்து அம்மா வீட்டில் இருக்கா, குழந்தை இந்த அம்மா வீட்டில் இருக்குது. நீ வந்து உன்னுடைய பழைய காதலியோட நீ சினிமா பார்க்குற, இந்த செலவுகளுக்கெல்லாம் காசு நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நான் திரும்பி நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவங்களும் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. யார் போனால் போட்டுன்னு விட்றாங்க. மாப்பிள்ளை வீட்லேயும் கவலைப்படுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தன் பையன் செய்கிற தப்பெல்லாம் தெரியாது. தெரியாது, எந்த அம்மாவுமே கண்டிக்க தானே செய்வாங்க. தெரியாது. நேராக என்கிட்ட வந்தா, சார் நான் என்ன பண்ணட்டும், எனக்கு வந்து ஃப்ரீடம் கிடையாது. நான் வேலைக்கு போகிறதுல கூட முதல்ல வேலைக்கு அவரை விட அதிக சம்பளம் கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் சம்பளம் வந்தால் சம்பளத்து முழுக்க நான் தான் செலவழிக்கணுங்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் சொல்லக்கூடிய முறையில் தான் நான் வாழணும். அவங்க இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார்னா அந்த முருங்கைக்காய் சாம்பார் தான் நான் வைக்கணும். நான் புளிக்குழம்புன்னு நினச்சா அவங்க மோர் குழம்பும்பாங்க. சி, அப்போ எனக்கான எதுவுமே இல்லாத வீடு எப்படி என் வீடாக இருக்க முடியும்? நீங்கள் ஒரு பெண்ணுடைய பார்வையிலேருந்து இதை பாருங்கள். கட்டாயம் அதுதானே. நீங்கள் ரெண்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை அந்த பெண்ணுக்கு அங்கே உருவாக்கி கொடுத்தீங்கன்னா அந்த பெண் அங்கே இருக்க முடியும். நீங்கள் இல்லை இது என் வீடு. யாரோட வீடு? மாமியார் வீடு. தட் இஸ் நாட் ஹர் ஹவுஸ். எப்போ என்னோட வீடாக இருக்குதோ அப்போ தான் அந்த இடத்துல இருக்க முடியும். ரெண்டாவது, பழைய பழக்கமெல்லாம் வேண்டான்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு திரும்ப அவளோட தொடர்பு, அவளோட சினிமா தியேட்டர், அப்போ எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறார். நான் அவங்களுக்கு எவ்வளவோ சலுகைகளுக்கான எல்லா வழியும் நான் செஞ்சுருக்கிறேன். நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை எல்லாம் கொடுத்துருக்கேன், நகையை கொடுத்துருக்குறேன். இவ்வளவுக்கு பிறகும் நான் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? பர்மனண்ட் அடிமை. சம்பாரித்து கொண்டு வந்து அவங்கக்கிட்ட காசு கொடுக்குற ஒரு அடிமை வேணால், விச் ஐ கான் டூ மேடம்ட்டா. கொஞ்ச நேரம் பேசி பார்க்கலாம், முடிவெடுத்துட்டு தான் வர்றாங்க. யாரும் முடிவெடுக்காமல் இங்கே வர்றதில்லை வக்கீலை தேடி. சரின்னு நாங்கள் ஒரு டிவோர்ஸ் கேஸ் போட்டோம். டிவோர்ஸ் கேஸ் போட்டு இந்த மாதிரி க்ரூயல்ட்டி அப்படிங்கிற கிரவுண்டில் நாங்கள் போட்டிருந்தோம். போட்டு ஒரு வாரம் 10 நாளில் பார்த்தா ஹைகோர்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வருது இந்த பொண்ணுக்கு. எடுத்துகிட்டு ஓடி வரா. என்னன்னு கேட்டால் கார்டியன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் ஓபி போட்டிருக்காங்க. அவங்க குழந்தைய நாங்கள் தான் வச்சுப்போம், எங்களுக்கு உரித்தானது, குழந்தையினுடைய பாதுகாப்பாளராக தகப்பனே இருப்பார் அப்படின்னு போடுறாங்க. அப்புறம் நாங்கள் போகிறோம். பொண்ணுக்கிட்ட தான் இவ்வளோ நாள் இருந்தது, எங்கேயுமா இருந்தது, ஆனால் பொண்ணுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். இவ சொல்கிறா, மேடம் எதுக்கு மேடம் நம்ம அப்படி கேட்கணும்? ஒரு குழந்தைய வளர்க்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மேடம். அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் வேணும். நம்ம முழுக்க நம்ம உழைப்பை கொட்டணும். நம்ம மனசு முழுக்க அவள் தான் இருக்கணும். அதுக்கான காசு செலவழிக்கணும். இத்தனை நாள் என்னை வச்சு தானே அவங்க பண்ணினாங்க. லெட் தம் டூ இட் நவ் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சார். இப்படி ஒரு பொண்ணு சிந்திக்குமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ சொன்னா, இல்லை மேடம், இல்லைம்மா, கஸ்டடி எனக்கு தான் வேணும்னு கேட்டு நான் எழுதியிருக்கேம்மா எல்லாம் பெட்டிஷனில் அப்படின்னு. நீ படித்து பார்த்து தானே கல்யாணம் அது கையெழுத்து போட்ட அப்படின்னு. ஆமாம் மேடம், படிச்சுட்டு தான் கையெழுத்து போட்டேன். நீங்கள் போட்டிருக்கிறதுனால ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினச்சேன், அதனால தான். அப்படியா, சரி, அவர் குழந்தைய பார்க்கணுங்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இன்ட்ரீம் பெட்டிஷன் ஒன்று போட்டார் ஹைகோர்ட்டில். அப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசினவுடனே, சார் எப்போ வேணால் வந்து பார்க்க சொல்லுங்கள் சார், சனி ஞாயிறு வந்து பார்க்க சொல்லுங்கள், இல்லை சனிக்கிழமை எடுத்துகிட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து விட சொல்லுங்கள், அவர் ஃபாதர் தானே சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னா பாருங்க. ஜட்ஜி இப்படி நிமிர்ந்து பார்த்தா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுறவங்கள தான் பார்த்தது. இந்த பொண்ணு அப்படி சொன்னான். அப்புறம் என்ன செய்கிறது, எப்படி போகிறது, இதை பற்றி வந்து கேஸ் மேலே கேஸு, அதுக்கு மேலே ஒரு பெட்டிஷன் போட்ட போது கரெக்டாக சொன்னேன். ஒரு நாள் வந்தா, மேடம் குழந்தைய அவரே வச்சுக்கிட்டோம், சாட்டர்டே சண்டே நான் பார்க்குறேன். பை தட் ஐ கேன் ஒர்க் ஆல்சோ, ஐ கேன் ஏர்ன் ஆல்சோ, ஐ கேன் சேவ் தட் ஃபார் தி சைல்டு. நான் ஏன் மேடம் பண்ணணும்? அவங்களுக்கு தெரியணும் ஒரு குழந்தைய வளர்த்து உருவாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல அப்படின்னு. அப்போது ஒவ்வொரு தடவையும் என்னுடைய சிறகுகளை வெட்டிட்டு பறந்து போன எப்படி முடியும்? அப்போது அது மட்டும் இல்லை, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய இடம், ஸ்பேஸுன்னு சொல்கிறோம்ல, அது ரொம்ப முக்கியம் சார். ஒவ்வொரு பெண்ணுக்குமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் எந்த வீட்டில் கிடைக்குதோ அந்த வீட்டில் தான் அந்த பெண் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த வீட்டில் இருக்கிற குடும்பத்தார் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். நீ அதை மறுத்துட்டு நான் தான் செங்கோல் அப்படின்னு நீ ஒரு பெண் நினச்சி
உன் பையனையும் உன் கைக்கு கீழே வச்சுட்டேன்னா என்ன நடக்கும்? கூடவே பத்தாததுக்கு பையன் வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்லேயும் போயிட்டான் இப்போது. அதனால் நோ வரிஸ் மேடம், தோஸ் கான்செப்ட்ஸ் ஹவ் கான். நான் முடிவு பண்ணிட்டேன் சார். கார்டியன்ஷிப் தானே சார், அவங்களையே வச்சுக்க சொல்லி என்னுடைய கிளையண்ட்டு சொல்கிறாருங்க. எங்கே அந்த அம்மாவை இப்படி கூப்பிடு அப்படிங்கிறாரு நீதிமன்றத்தில் நீதிபதி. அந்த அம்மா பார்த்து, என்னம்மா சொல்கிறீங்க, குழந்தைய அவங்களுக்கே கொடுத்துட்றீங்களா அப்படின்னா. ஆமாம் சார், நான் கொடுத்துட்றேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம் சார், குழந்தைய வளர்க்குறத பற்றி அப்போ தான் சார் அவங்களுக்கு தெரியும், அதுக்கு என்ன செலவாகும்னு அப்படி தான் தெரியும். அப்போ நீங்களும் ஷேர் பண்ணுறீங்களா? இல்லை சார், அவங்களே பார்த்துக்கிட்டோங்க சார், தேவைப்பட்டால் என்கிட்ட அனுப்ப சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். அப்போ குழந்தை உங்களுக்கு வேண்டாம் சார். நான் எப்படி சார் குழந்தை வேண்டாமே? எனக்கு குழந்தை வேணும் சார். எனக்கு குழந்தை சாட்டர்டே சண்டேயில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படித்தான் அந்த வழக்கை போட்டு முடிச்சுட்டு கடைசியில், ஏன்னா இவ வந்து குற்றச்சாட்டெல்லாம் புருஷன் மேலே சொல்லியிருந்தா ஃபேமிலி கோர்ட்டில் இருந்ததில், டிவோர்ஸ் ஓபியில், அதெல்லாம் மாற்றி மியூச்சுவல் கன்சென்ட்டில் போட்டு அவரவர் நகையை அவரவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டு 2 பேரும் எந்த விதமான பெர்மனண்ட் அலிமனி அல்லது ஜீவனாம்சம் இது எல்லாமே இல்லாமல் சுமூகமாக பிரிவதுன்னு முடிவு பண்ணி இந்த வழக்கில் நாங்கள் முடித்தோம். எனக்கே கூட இந்த வழக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எப்போவுமே குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லியே பெண் காலமாக தன்னை வருத்தி கொள்கிறவளாகவே இருந்திருக்கிறாள். பார்க்கட்டும், லெட் தம் ஆல்சோ டூ இட் அப்படின்னு சொல்கிற ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அவள் செஞ்சது ரைட்டாக தப்பான்னு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு புதிய வழின்னு நான் நினைக்கிறேன், ஒரு மாற்றத்திற்கான வழின்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் அப்படி தான் பண்ணணுமான்னு நான் சொல்ல மாட்டேன். யாருக்கு விருப்பமோ யாருக்கு விருப்பம் இல்லையோ அதை பொறுத்து தான் அவங்க முடிவெடுக்க முடியும். பட் அவள் சொல்கிறதுல ஒரு விஷயம் உண்மை சார், குழந்தைய வளர்த்துனா தான் அதில் இருக்கிற கஷ்டம் தெரியும். 4 மணிக்கு ஸ்கூலை விட்டுருவாங்கன்னா எங்கள் அட்வொகேட்ஸு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறதுக்கு மேட்டர் இருக்கும். 3:30 மணி ஆச்சுன்னா துடிப்பாங்க, அக்கா ப்ளீஸ் நீங்கள் என்னை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா, குழந்தை 4 மணிக்கு வந்துடுவானா, அதுக்குள்ளே ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போய் குழந்தைய பிக்கப் பண்ணணும்க்கா, யாரும் இல்லைக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்குறவங்கள நான் பார்த்துருக்குறேன். எனக்கு தெரிய ஒரு பொன் குழந்தை பெற்ற ஒரு தாய், அவளுக்கு சிஆர்பி ஒன்று ஒரு கோர்ட்டில் வந்திருக்கு. அவள் குழந்தை 4 மாதத்து குழந்தைய கையில் எடுத்துகிட்டு வர சார். நான் வாசலில் பார்த்த உடனே அவகிட்ட கேட்குறேன், எதுக்குமா குழந்தைய எடுத்துகிட்டு இங்கே வர, கொஞ்சம் நாள் கழிச்சு வா, இங்கே எத்தனை பேர் வர்ற இடம், எவ்வளோ பேருடைய மூச்சு காத்துல என்ன கிருமி இருக்கோ. இல்லை மேடம், இந்த கேஸ் நான் நடத்தியே ஆக வேண்டியதான். கரெக்டாக குழந்தைய எடுத்துகிட்டு உள்ளே வந்தால் குழந்தை கத்த ஆரம்பிச்சிடுச்சு சார், கத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன், நீ போமா, நான் கேஸ் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்து அமர்த்திட்டு போ. மேடம் இங்கே எங்கே மேடம் பால் கொடுக்கறது? அப்போ தான் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதற்காக தாய்மார்களுக்கு என்று ஒரு தனி பகுதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு. அதை உயர்நீதிமன்றம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது, புரியுதுங்களா? அப்போது என்ன சுமை பாருங்க, கணவர் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டாரு, இது குழந்தையை தூக்கிட்டு கேஸ் நடத்தது. நிறைய இளம் பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த ஒரு 5 வருஷத்துக்கு தொழிலே கவனிக்க முடியாது சார். ஸோ குழந்தை வளர்ப்பு என்பது மாபெரும் பொறுப்பு, அதை 2 பேரும் பகிர்ந்து செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். அதில் ஒரு முனைப்பான மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற எச்சரிக்கை மணியையும் இந்த வழக்கின் மூலம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வழக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை மேம், கேட்குற எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனராக தான் இருக்குது. வித்தியாசமான முறையில் அந்த பெண் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் முதல் உறவில் காயப்பட்ட ஒருத்தவங்க 2வது உறவுலும் காயப்படும் பொழுது உடஞ்சி உட்காந்துடாமல் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்தினது தான் அந்த வழக்கோட பெரிய சக்ஸஸாக பார்க்குறோம். ரொம்ப நன்றி மேடம் நேரத்துக்கு. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.